السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுகளும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இருவரும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு எமது வாழ்விலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு ஒவ்வொருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக அவங்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு சூரத்து ஸல்ஸலா என்று அழைக்கப்படக்கூடிய இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற அத்தியாய சம்பந்தமான சில சிந்தனை துளிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்து ஸல்ஸலாவை என்ற இந்த அத்தியாயத்தை ஸல்ஸலா என்ற அத்தியாயத்தை உள்ளங்களை அசைத்துவிடக்கூடியதாக, இந்த பூமியிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சப்தமாக, அதிலே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு விடயமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி கடுமையாக உசுப்பி விடப்படும் பொழுது அல்லது ஆட்டி விடப்படும் பொழுது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார். அப்படி என்றால் மிக பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி நிகழும். அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமியை அப்படியே தூள் தூளாக ஆக்கிவிடுவான். அதற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான படைப்புகளும், மலைகள், கட்டிடங்கள், அலங்காரமான விடயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடித்து தரைமட்டமாக்கி விடுவான். இந்த காட்சியை ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். அவர்களுடைய அறிவுகள் எல்லாம் மங்கிவிடும். அவனுடைய கையிலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அவன் உதறி தள்ளிவிட்டு அவன் மிகவும் அதிர்ச்சியிலே சென்று விடுவான். மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே இந்த காட்சியை, இந்த பூமி அதிர்ச்சியை மிக மகத்தானது, பயங்கரமானது என்று வர்ணிக்கின்றான். என்று சொன்னால் அது எவ்வளவு பெரும் பயங்கரமாக இருக்கும். அதனைத்தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமை நாளினுடைய இந்த அதிர்ச்சி, இந்த பூமி அதிர்ச்சி மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பூமி அதிர்வின் போது என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே பட்டியலிடுகின்றான். முதலாவதாக, அந்த பூமி தன்னுள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியேற்றிவிடும். தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே வெளியேற்றிவிடும். அது பெருமதியான தங்கம், அது போன்ற உலோகங்களாக இருக்கலாம், அதிலே அடக்கப்பட்ட ஜனாசாக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அது தன்னுள்ளே இருந்து வெளியேற்றிவிடும் என்று அல்லாஹ் தஆலா அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தன்னுள்ளே வைத்திருப்பவற்றை அது வெளியாக்கிவிடும். இந்த அதிர்ச்சி நடக்கக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமி என்னெல்லாம் வெளியாக்கும் என்று சொன்னால், வெளியேற்றிவிடும் என்று சொன்னால், பெரும் தூண்கள் போன்று தங்கத்தையும் வெள்ளியையும் அது வெளியேற்றும். தூண்கள் அளவு தங்கத்தையும் வெள்ளியையும் அது வெளியேற்றும். அதெல்லாம் பூமியிலே பரவி கிடக்கும். இந்த நேரத்திலே ஒரு கொலைகாரன் வந்து சொல்லுவான், இதற்காக வேண்டியா நான் கொலை செய்தேன், இந்த சொத்து செல்வத்திற்காகத்தானே நான் கொலை செய்தேன் என்று அவன் ஆச்சரியப்படுவான். அதே போல குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன் வந்து சொல்லுவான், இதற்காகத்தானா நான் எனது குடும்பங்களை எல்லாம் பகைத்து கொண்டேன். அதே போல திருடன் வந்து சொல்லுவான், இதற்காகத்தானே களவெடுத்து எனது கைகள் வெட்டப்பட்டன என்று ஒவ்வொருவரும் இவ்வாறு கூறிவிட்டு அதிலே அவற்றை ஏறெடுத்தும் பார்க்காது விட்டு சென்று விடுவார்கள். அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் ஏறெடுத்தும் பார்க்காது அவர்கள் விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் அந்த நிலை என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி பூமி கடுமையாக அதிர்ந்து அதிலே உள்ளவற்றையெல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இந்த மனிதன் என்ன சொல்லுவான்? ஆச்சரியப்பட்டு சொல்லுவான், وَقَالَ الْإِنسَانُ مَا لَهَا, இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது, இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது என்று அவன் ஆச்சரியப்படுவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த நாளையிலே இந்த பூமி அதிர்ச்சி நடந்து மக்கள் எல்லாம் அதிர்ச்சியிலே இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பூமி தனக்கு உள்ளே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன அதிர்ச்சி என்றால், அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும். அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும். என்ன பேசும்? தனக்கு மேலால் செய்யப்பட்ட நல்லவற்றையும் தீயவற்றையும் அது பேசுவதற்கு ஆரம்பிக்கும். அதாவது தனக்கு மேலால் மக்கள் என்ன நன்மையான காரியங்களை செய்தார்கள், என்னென்ன தீய காரியங்களை செய்தார்கள், ஒவ்வொருவரும் என்னென்ன அட்டகாசங்களையும் நல்ல விடயங்களையும் செய்தார்கள் என்றெல்லாம் அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அந்த பூமி தனது செய்தியை பற்றி பேசும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாரே, யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, தனது விவகாரங்களை செய்திகளை பற்றி அந்த பூமி பேசும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த செய்திகள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தான் அதனை நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு அடியான் ஆண் பெண், ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அதற்கு மேலால் என்னென்ன செய்தான் என்பதை அது பேசும், அது சொல்லும். இன்னின்ன விடயங்களை இன்னிந்த நாளையிலே இவன் செய்தான் என்று அது தகவல் சொல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எல்லோருடைய அமல்களையும் செயற்பாடுகளையும் அந்த பூமி பட்டியலிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு செய்யுமாறு அதற்கு கட்டளையிட்டதன் அடிப்படையில் தான் அது செய்யும். பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அல்லாஹ் தஆலா அவ்வாறு செய்யுமாறு அதற்கு அறிவித்து கட்டளையிட்டதன் அடிப்படையிலே தான் அது செய்கிறது.
இப்பொழுது அல்லாஹ்தாலா அதுக்கு இதுவரைக்கும் கட்டளையிடவில்லை, எனவே அது பேசாமல் இருக்கின்றது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருமோ அப்பொழுது அது பேச ஆரம்பிக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பயங்கரமான இந்த அதிர்ச்சிக்கு பின்னால் மனிதர்கள் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து செல்வார்கள். அதனை பற்றி அல்லாஹ்தாலா சொல்லும் பொழுது சொல்கிறான், மனிதர்கள் ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த நாள், நல்லவர்கள் ஒரு பக்கமும் தீயவர்கள் ஒரு பக்கமும் செல்லுவார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய இருப்பிடத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதை பற்றி அல்லாஹ்தாலா சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்கிறான், يَوْمَ نَحْشُرُ الْمُتَّقِينَ إِلَى الرَّحْمَنِ وَفْدًا. நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை, முத்தகீன்களை, தக்வா உள்ளவர்களை அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமாக நாம் வாகனத்திலே அழைத்து செல்வோம், ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹ்தாலா சொல்கிறான். அல்லாஹ்வை நோக்கி கண்ணியமான முறையிலே அவர்கள் வாகனத்திலே அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது நல்லவர்களை பற்றி. அதே போல கெட்டவர்களுடைய நிலைமை என்ன? وَنَسُوقُ الْمُجْرِمِينَ إِلَى جَهَنَّمَ وِرْدًا. நாம் பாவிகளை நரகை நோக்கி அழைத்து செல்வோம். நல்லவர்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்வோம், பாவிகளை நரகை நோக்கி அழைத்து செல்வோம். நல்லவர்களை நாம் கண்ணியமாக வாகனத்திலே அழைத்து செல்வோம், இவர்களை நாம் அவருடைய கால்நடையாக தாகித்தவர்களாக நாம் அவர்களை அல்லாஹ்வை நோக்கி நரகை நோக்கி அழைத்து செல்வோம் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி தான் அந்த மறுமை நாளையிலே நடக்க இருக்கின்றது. எனவே உலகத்திலே ஆரம்பத்திலே தோன்றிய மனிதன் முதல் இறுதி வரைக்கும் வந்த அனைவரும் மிக பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு பரீட்சையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பயங்கரமான ஒரு கேள்வி கணக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எதற்காக நாங்கள் செல்கின்றோம்? ஆம், நமது காரியங்களுடைய கூலியை நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி, உலகத்திலே நாங்கள் செய்தவற்றின் கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் செல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே மனித சமுதாயங்களுக்கு முன்னால் நமது இந்த அமல்கள் முன்வைக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள். மிகவும் நாங்கள் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். சொல்கிறார்கள், மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹ் லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடனும் மறுமை நாளையிலே நேரடியாக பேசுவான். அல்லாஹ்வுக்கு வந்த அடியாளுக்கு இடையிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த மனிதன் இப்பொழுது அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையினுடைய சந்தர்ப்பத்திலே வலதிலே திரும்பி பார்ப்பான். அங்கு அவன் அனுப்பி வைத்த அமல்களை தவிர வேறு எதுவும் இருக்காது. அவன் தான் முற்படுத்தி அனுப்பி வைத்தவைகள் செய்த செயல்களை தவிர வேறு எதையும் காண மாட்டான். இடதிலே பார்த்தாலும் அதே நிலைதான். அவர் அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறு எதுவும் அவருக்கு வலதிலும் இடதிலும் இருக்க மாட்டாது. தனக்கு முன்னால் பார்ப்பான். முன்னால் பார்த்தால் நரகம்தான் அவருக்கு முன்னால் இருக்கும். எனவே நீங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் வித்தை கொண்டாவது நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை நாளுடைய கேள்வி கணக்கு என்பது இந்த உலகத்திலே உள்ள கேள்வி கணக்குகளை போன்ற விசாரணை போன்ற ஒரு விசாரணை அல்ல. மிக நுணுக்கமானது. அதில் எந்த விதமான தவறும் நிகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த விதமான மோசடியும் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய அந்த நீதி என்னும் தராசிலே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு அணுவளவையும் ஒரு சிற்றெரும்பினுடைய அளவை கூட அல்லாஹ் தஆலா விட்டு வைக்காமல் அதற்கான கூலியை வழங்கியே ஆகுவான். அதைத்தான் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. யார்
ஒரு சிற்றெரும்பளவாவது, ஒரு சிற்றெரும்பின் நிறை வைத்திருக்கிறதே, ஒரு சிற்றெரும்பினுடைய நிறை எவ்வளவு இருக்கும், அந்த அளவு நல்லதை செய்தாலும் அதனையும் மறுமையிலே மனிதன் கண்டுகொள்வான். அதே போல யார் அந்த சிற்றெரும்பின் நிறையளவு பாவத்தை செய்திருந்தாலும் அதனையும் மறுமையிலே கண்டுகொள்ளத்தான் போகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்ன? ஆம், ஒரு மனிதன் தனது எந்த விதமான எந்த ஒரு சிறிய ஒரு செயற்பாட்டையும் அற்பமாக கருதக்கூடாது என்பது நாங்கள் இதில் இருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு சிறிய நன்மையான காரியமாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும். அதே போல மிகச் சிறிய ஒரு அற்பமான ஒரு தீமையாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீமைகளில் அற்பமான தீமைகளை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மனிதன் இது சின்ன பாவம் தானே, சின்ன விடயம் தானே, சிறு விடயம் தானே என்று ஒவ்வொரு சிறிய விடயமாக செய்து 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 அது அவன் மீது அது ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விடுகின்றது என்பதாக சொன்னார்கள். சிறிய பாவங்கள், ஒரு பாவம் சிறிதாகத்தான் இருக்கும், அது ஒன்று சேர்ந்து 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 இறுதியிலே எங்களை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு சென்றுவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை ஒரு திராட்சை பழத்தின் வித்து, ஒரு திராட்சை பழத்தின் வித்தை சதகாவாக கொடுத்தார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இதனை கொடுத்து என்னதான் பிரயோசனம், இதனை கொடுப்பதனால் என்னதான் பிரயோசனம் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இந்த திராட்சை பழத்தின் வித்து எத்தனை சிற்றெலும்புகளின் நிறைக்கு சமனானது என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சிற்றெலும்பின் அளவை கூட அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த வித்திலே அதை போன்ற எத்தனை இருக்கும் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் தஆலா ஒரு சிற்றெரும்பின் நிறையளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அது நன்மையான காரியமாக இருந்தால் யுதாஇஃப்ஹா, அதனை பல மடங்குகள் அல்லாஹ் தஆலா அதிகரிப்பான். வயுத்தி பில்லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, தன்னிடத்திலே இருந்து அதிகமான கூலிகளை அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அதற்கு 10 மடங்கு கூலிகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஆனால் நாங்கள் தீமை செய்தால் அதற்கு சமனான தீமையை மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அதற்கு சமனான கூலியை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹலக மன் கலப ஆஹாதுஹு அஷாரஹு, அல்லாஹ் தஆலா ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மை வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய தீமை நன்மைகளை விட மிகைத்து விடுகின்றதோ அவன் உண்மையிலே அழிந்து விட்டான். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு கூட்டித் தருகிறான். அப்படி இருந்தும் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயமா இல்லையா? எவ்வளவு அதிகமாக நாங்கள் பாவம் செய்திருப்போம், எவ்வளவு குறைவாக நாங்கள் நன்மை செய்திருப்போம். அதனால் தானே நன்மையை விட பாவம் அதிகரிக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தராசு ஒரு சிற்றெரும்பின் அளவுக்கு கூட அசைந்து கொடுக்க மாட்டாது. அதைவிட அந்த சிற்றெரும்பின் அளவை விட சிறிய அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலாவினுடைய தராசியில் எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த், இந்த வானங்களிலும் பூமியிலும் ஒரு சிற்றெரும்பின் அளவுக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எதுவுமே தவற மாட்டாது. அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்து வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த அல்லாஹ்வினுடைய மிக நேர்த்தியான நுணுக்கமான துல்லியமான இந்த தராசில இருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வினுடைய அந்த தராசினுடைய அடிப்படையிலே மார்க்கம் என்ற தராசியிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மறுமை நாளையிலே கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே நிறுத்தி பார்த்து கொள்ளுங்கள். மறுமை நாளையிலே மிகப்பெரிய அந்த அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். யார் இந்த உலகத்திலே தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையினுடைய அந்த விசாரணை மிக இலகுவாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மறுமை நாளையினுடைய நன்மை தீமையினுடைய அந்த தராசு சில வேளை ஒரு தானியத்தினுடைய ஒரு வித்தின் அளவுக்காவது அது சில வேளை ஒரு வித்தின் அளவு போல அது அதிகரிக்கலாம். எங்களுடைய நன்மையினுடைய தராசிலே தீமையை விட ஒரு வித்தின் அளவு மாத்திரம்தான் அதிகமாக இருக்கலாம், அல்லது ஒரு வித்தின் அளவு மாத்திரம்தான் எங்களுடைய தீமை அதிகரித்து விடலாம். எனவே அதனால் தான் நாம் சொன்னோம், ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தின் மூலமாக சில வேளை எங்களுடைய தராசு நன்மையினுடைய தராசு அதிகரித்து பாரம் கூடி நாங்கள் தப்பிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் நன்மையான காரியத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே போல ஒரு தீமையான காரியம் அது எவ்வளவுதான் சின்ன விடயமாக இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் அது பெரிய ஒரு தவறே இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தவறாக இருக்குமானால், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்குமானால் நாங்கள் அதில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது சில வேளை எங்களுக்கு மறுமையிலே எங்களை தப்ப வைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாரும் ஒரு நன்மையான காரியத்தை சாதாரணமாக எடை போட்டுவிட வேண்டாம், அற்பமாக கருதிவிட வேண்டாம். ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுடைய நன்மையினுடைய தராசு மறுமையிலே அதிகரிக்கலாம், நிறை கூடலாம். அதே போல தீமையையும் நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம். சில வேளை அதன் காரணமாக உங்களுடைய நன்மையுடைய தராசு உயர்ந்து தீமையுடைய தராசு தாழ்ந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு எங்களுடைய சிறிய காரியங்களையும் நன்றாக கவனித்து அதை நன்மையான காரியங்களாக இருந்தால் செய்வதற்கும் தீமையான காரியங்களாக இருந்தால் தவிர்த்து கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.